வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஹவுஸ் ஆஃப் டைனமைட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை மையமா வச்சு நகரக்கூடிய ஒரு த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா யூஎஸ் நோக்கி ஒரு நியூக்ளியர் மிசைல் ஒன்று வருது அப்படின்ற மாதிரி இவங்க டிடெக்ட் பண்றாங்க. அது ஒரு டெஸ்ட் மிசைலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல அசால்ட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு உண்மையான மிசைல் அட்டாக் அப்படின்றது. ஸோ இதை பண்ணது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நியூக்ளியர் மிசைல் வந்து சிகாகோவை தான் தாக்க போகுது. ஸோ இது தாக்குறதுக்கு இன்னும் 18 நிமிஷங்கள் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இவங்க என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அண்ட் ஒரு இடத்துலயும் இதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அதாவது பிரசிடென்ட்டுக்கு தெரியும் போதும், ஒயிட் ஹவுஸுக்கு தெரியும் போதும் அண்ட் செக்யூரிட்டி ஹெட்டுக்கு தெரியும் போதும் இவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இது நடந்துச்சா, இதுக்கான காரணங்கள் என்ன, அதெல்லாம் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் தொடங்கும் போதே ஒரு பரபரப்போட தான் தொடங்குது. ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடக்க போது, ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்கு. ஸோ இதுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களையுமே வந்து ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒயிட் ஹவுஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட ஃபேமிலியோட ஸ்டார்டிங்ல அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு வராங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது, அந்த அவங்க டீம் எப்படி பேனிக் ஆகுறாங்க அண்ட் ஃபேமிலி எப்படி மிஸ் பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னோட பொண்ணை இந்த இதுல இருந்து காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு அப்படின்றதும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் பிரசிடென்ட்டோட கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவர் என்ன டிசிஷன் எடுக்க போறாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அட்டாக்குக்கு வந்து உலக நாடுகள் காரணமா இருக்குமோ, அதுவும் முக்கியமா யூஎஸோட எதிரிகள் நார்த் கொரியா அண்ட் ரஷ்யா இவங்களை சஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஓகேவா போச்சு. பட் என்ன இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில இதுக்கெல்லாம் விடை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே அப்ரப்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கொட்டுக்காளியோட கிளைமேக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி அதுல அப்ரப்டா முடிச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு அப்ரப்டான முடிவு தான் இதுலயுமே இருந்துச்சு. மேபி ஒரு சில விஷயங்களுக்காவது இவங்க வந்து பதில் அப்படின்றது சொல்லியிருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பா நகரக்கூடிய ஒரு கதை. இந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது மட்டும் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. மற்றபடி தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.